என் அன்பு குழந்தையே, அப்பா ஆடம்பரமாக வாழ்வதற்கு கூட அதிகம் போராட தேவையில்லை. நிம்மதியாக வாழ்வதற்கு சாகும் வரை போராட வேண்டி இருக்கின்றது. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன், பயப்படாமல் இரு என்று சொல்கிறீர்களே. கூடவே இருந்து கொண்டு நான் படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் சிந்தும் கண்ணீர் துளிகளையும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வே கிடையாதா என்று கேட்கின்றாய். மகளே, இப்போதும் நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனைகளும் துன்பங்களும் உனக்கான ஒரு பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காகவே வருகின்றது. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாகவே இருப்பவன் எவ்வளவு பெரிய சக்தி என்பதை அந்த சோதனையிடம் சொல். விமர்சனங்களை கடந்துவிடு. பாதை தெளிவுறும். பிறரின் எண்ணங்கள் நீ அல்ல. இருப்பினும் அலாதி கற்பனை உன்னை மெருகூற்றும். பல சமயங்களில் மெழுகாய் கரைந்து உருகாதே. சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள். குழந்தையே, உன்னிடத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா? அளவுக்கு அதிகமான அன்பை பிடித்தவர்களிடத்தில் காட்டும் பொழுது சில நேரங்களில் அவர்களுடைய வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் ஆளாகி விடுகின்றாய். கலங்காதே. யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே. உன்னை நேசிக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய கருத்தை கடுமையாக யாராவது விமர்சித்தால் சிறிதளவும் கோபப்படாமல் பொறுமையோடு இரு. அவர்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் அதை கண்டு சோர்ந்து விடாதே. விரைவில் நீ இழந்ததை அனைத்தையும் திரும்ப பெறுவாய். இப்படி நடந்து விடுமோ என்று பயப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுவதில்லை. அதனால் பயந்து நேரத்தை வீணடிக்காதே. அஞ்சு நடுங்கிக் கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது. எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நில். வெற்றி என்பது ஒரு மனநிலை. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த மனநிலையை நீ உருவாக்க வேண்டும். அப்போதுதான் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். விரைவில் உன்னுடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி நான் வைத்து விடுவேன். என்னுடைய பிள்ளையே, நீ சுபிட்சமாக வாழத்தான் போகின்றாய். இது உன்னுடைய அப்பாவான என்னுடைய சுப வாக்கு. நிச்சயமாக என்னுடைய வாக்கு நிறைவேறும். என் குழந்தையே, இப்போது என்னுடைய செல்ல பிள்ளை ஆயிரம் கவலைகளை மனதில் சுமந்து கொண்டு என்னிடம் கேட்டுவிட துடித்துக் கொண்டிருக்கிறாய். சோதனை காலம்தான், உன்னுடைய கர்ம வினைகளின் பலன்கள் தான் என்று கூறுகிறீர்கள். ஆனால் எப்போதுதான் இந்த சோதனை காலம் முடியும் அப்பா என்றும், எப்போதுதான் எனக்கு நல்ல நேரம் வரும் என்றும் கேட்கின்றாய். இத்தனை சோதனைகளை தாங்குவதற்கு அப்படி நான் என்னதான் பாவம் செய்தேன் அப்பா என்று கேட்கின்றாய். நானும் உன்னை கைவிட்டு விடுவேனா என்கின்ற கவலையும் உன்னை சூழ்ந்துள்ளது. என் கண்மணியே, அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன்னுடைய மனதிலிருந்து தூக்கி எறி. சரி, எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வுகள் என்றும், எப்போது உன்னுடைய சோதனைகள் முடியும் என்றும் இப்போது சொல்கிறேன், கவனமாக கேள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்க எவ்வாறெல்லாம் மருந்துகளை கொடுத்து அந்த பிள்ளையின் உடலை வலிமையாக்குகிறாளோ அதே போலத்தான் நானும் உன்னுடைய மனதை ரணப்படுத்தும்படியாக பேசியவர்களிடமிருந்து நான் உன்னை காப்பேன். உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தவும் உன்னுடைய மன தைரியத்தை வளர்த்தெடுக்கவும் உனக்கான வலிமையை நீயும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை புரிந்து கொள்வதற்காகவும் தான் சில நிகழ்வுகளை நான் நடத்துகிறேன். ஒரு தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவையை பறக்க வைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யும். அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தை கண்டு அஞ்சுகின்றது என்பதை புரிந்து கொள்ளும். உயரத்தை கண்டு அஞ்சினால் அந்த பறவை எப்படி வாழ கற்றுக்கொள்ளும்?
எப்படி அதனால் வாழ முடியும் என்பது தாய் பறவைக்கு தெரியும். அந்த தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவைக்கு யாருடைய துணையும் இன்றி தானே சொந்த காலில் பறக்க வேண்டும் என்று நினைக்கும். அதற்காக அந்த தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவையை யாரும் இல்லாத இடத்தில் தனியாக விட்டுவிடும். அந்த தாய் பறவைக்கு தெரியும் அந்த பிள்ளை பறவை யாரும் இல்லாமல் பயப்படும் என்று. அதையும் தாண்டி அப்படி தனியாக விடுவது எதற்கு என்றால், பிள்ளை பறவையின் பயத்தை பயன்படுத்தி அதனை தனியாக பறக்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தால் தான். என் கண்மணியே, அதை போலவே நானும் உன்னை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை சோதனைகளையும் எத்தனை துன்பங்களையும் நீ கடந்து வருவதால் அதற்காக வருந்தாதே என் குழந்தையே. அதனால் எத்தனை துன்பங்களும் எத்தனை சோதனைகளையும் கடந்து வந்தாலும் அதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. அந்த அனைத்து சோதனைகளும் உன்னை பலமாக வாழ வைப்பதற்காகத்தான். இது உன்னுடைய அப்பா தரும் பயிற்சி. இதில் வெற்றி என்கின்ற சொல்லை மட்டுமே நீ எதிர்பார்க்க போகிறாய். இதில் வெற்றி என்கின்ற வார்த்தையை மட்டுமே நீ இறுதியில் கேட்பாய். இந்த சோதனையை நீ கடந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தன்னந்தனியாக சீரும் சிறப்புமாக பறக்க முடியும். இதனால் தனிமையில் உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை மூழ்கச் செய்யும் அளவிற்கு இருக்கும். ஆனால் நீ மூழ்க மாட்டாய். ஏனென்றால் என்னுடைய பிள்ளையின் கைகளை நான் எங்கிருந்தாலும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு. எனவே சோதனையை கண்டு மிரளாதே. இந்த அத்தனை சோதனைகளின் முடிவும் உனக்கு வெற்றி என்பதை மட்டுமே எழுதி வைத்துக்கொள். அது மட்டுமல்ல, இப்போது நீ உன்னுடைய சோதனைகளின் எல்லைக்கு வந்து விட்டாய். கூடிய விரைவில் உன்னுடைய சோதனை காலம் முற்றிலுமாக மறையப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, தினமும் ஒரு பிரச்சனை, தினமும் எதையோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றாய். ஏகப்பட்ட கெடுபிடிகள், நித்தம் ஒரு போராட்டம். ஒரு நாள் நிச்சயம் விடியும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். கலங்கிய விழிகளுடன் அல்லும் பகலும் காத்து கொண்டிருக்கின்றாய். ஒரு நாள் நடந்துவிடும், ஒரு நாள் கிடைத்துவிடும். நம் வாழ்க்கை அடியோடு மாறிவிடும். எல்லா அற்புதங்களும் நம் வாழ்வில் நிகழ்ந்துவிடும் என்றுதானே நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்ந்து விட்டேன். தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து என்னுடைய கெட்ட கர்மாக்களை அழித்து காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் வந்திருக்கிறாய். சரிதானே மகனே, மகளே? உன்னுடைய போராட்டம் எனக்கு தெரியாதா? எப்போது என்னை நீ அப்பாவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது என்னுடைய நாமத்தை உன் நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ, எப்போது நீ செய்த தவறை மனதார உணர்ந்தாயோ, அப்பொழுதே உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிட்டேன். நீ கவலைப்படாமல் இரு, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன். படிப்படியாக நீ நினைத்ததும் நினைத்ததற்கு மேலாகவும் உயரப் போகின்றாய். நிச்சயம் விடியும் செல்லமே. உன்னுடைய காத்திருப்பும் பொறுமையும் உனக்கான பலன்களை நிச்சயம் கொண்டு வரும். உனது கண்களில் இருந்து நீர் வழியக்கூடாது. என் மீது உன்னுடைய பாரத்தை சுமத்திவிட்டாய் அல்லவா? உன் மனக்குமரல்களை என்னிடம் வந்து கொட்டிவிட்டாய் அல்லவா? இனி எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். எல்லாமும் சரியாகும். எல்லாவற்றிற்கும் நல்ல காலம் கூடி வரும். ஆனால் அதற்காக நீ கொஞ்ச காலம் காத்திருக்கத்தான் வேண்டும். தாமதித்துக் கொண்டே போகின்றது என்று எனக்கும் தெரியும். ஆனால் குழந்தையே, உன்னுடைய கர்மாக்களை கழித்து உன் விதியினை சரி செய்து உனது கனவினை நிறைவேற்றுவதற்கு எனக்கும் சிறிது காலம் தேவைப்படுகின்றது. சோதனைகள் வந்த வண்ணம்தான் இருக்கின்றன, அதையும் நான் அறிவேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று என்னை மனதில் வை. நான் இருக்கின்றேன். வந்த சோதனைகள் எல்லாம் வந்த வழியாகவே திரும்பிச் சென்றுவிடும். நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதே. உனக்காக நான் ஒருவன் இருக்கின்றேன். கவலைகளால் கலங்கிய உன் கண்களில் கவலைகளை நீக்கி ஆனந்தத்தை நிரப்பும் காலம் வந்து விட்டது. உன் வாழ்வில் விடியல் வந்து